எப்படி தெரியுமா? சந்தோஷமா ஆடணும் பாடணும். இருந்தாலும் அதை தெரிந்து பார்த்த நீரோடை, அந்த நீரோட போயிட்டு குளிச்சுட்டு பார்க்கலாம். ஐயோ அக்கா, அந்த நீரோடையா, அந்த நீரோட பார்த்து எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு நீச்சலே தெரியாது. நீச்சல் தெரியும் சொல்றே. ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் முதல்ல நீச்சல் கத்து வச்சிருக்கேன்டி. அக்கா நான் வெளி உலகமே பார்க்காத, வெளியே போக மாட்டேன். வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். எழுப்பி கூட்டுன்னு வரணும். ஆமாக்கா. சரிடி. ஆனா அந்த மாதிரி தான் நீ வந்திருக்கிறீங்க. ஏன்டி உனக்கு தெரியுமா நீச்சல்? ஐயோ அக்கா, என் கணவர் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. வந்த ஒரு வாரம் 4 நாள் கூட அவளை அது கூட கணவர் சொல்லிட்டப்ப அவ சாமாச்சி யாருக்கும் வராதுடி. ஆமா. சரி வாங்கடி போகலாம். என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்லிவிட்டு வந்துவிட்டு நீ நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று நேரமாகிவிட்டது. எனக்காக நாட்டு மன்னர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். தண்ணிதாகம் அதிகமாக இருக்குது. அது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்காக. எதற்காக தற்கொலை மூச்சு இருக்கு, வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம் வயிற்று தண்ணி ஐயோ நீ யாருங்க? எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அவசரப்படாத. தன்னமா வந்தீங்க. ஆத்துல விழுந்துருக்கீங்க. உங்க பேர் என்ன? என்னங்க? நான் நாட்டு இளவரசி. என்னோட பேர் வேல்வழிங்க. நாட்டு இளவரசி? ஆமா. இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. வெளிநாட்டுல இப்போ தாங்க நான் வந்திருக்கேன். உங்க தோழல கூட வந்திருப்பாங்க. என்ன அவங்க ஆத்துல வந்து பார்த்து என்னுடைய அப்பாவை சொல்லி ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வர ஓடி இருக்கிறாளுங்க. உயிரை காப்பாத்து. தஞ்சாவை சொல்லி விட்டுட்டு போறேன். என்னுடைய தஞ்சை நான் மலரோட போறேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஆமா உங்க பேர் என்ன? நாடுன்னு நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் தான். முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பனுடைய மகனுடைய பேர் கதிரவன். அப்படிங்களா? உங்க அரண்மனையில தாங்க வேலை செய்யறேன். என்னுடைய அரண்மனையா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரி உங்க அப்பா எதிர்பார்த்து வாங்க போலாம். இல்லைங்க, என்னுடைய உயிரை காப்பாத்துனீங்க இல்லையா, அதுக்கு முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏங்க உங்க உயிரை காப்பாத்து தான் எங்களுடைய வேலையை. வாயை மூடுங்க. ஏழைக்குன்னா ஒரு உயிர், பணக்காரங்கன்னா ஒரு உயிர் கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த உயிருக்கு பிறகு ரெண்டாவது இந்த இடத்த எனக்கு நீங்க உயிர் கொடுத்த நீங்க தாங்க தேடுவோம் கடவுள் எல்லாமே. சரி நல்லதுமா, வாங்க உங்க அப்பா எதிர்பார்த்து வாங்க. என்னங்க அவசரப்படுறீங்க? அப்படி இல்லம்மா, நீ ஒரு நாட்டு இளவரசி தெரிஞ்சு போச்சு. ஆமா. இதுக்கப்புறம் உங்க கூட நின்று பேசினா 4 பேர் பார்த்தாங்கன்னா 4 விதமா பேசுவாங்க. எதுக்கு வீணான வம்பு? என் கூட எல்லாம் நின்று பேசினா யாரும் தவறா பேசும்போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் நின்று நிதானமா பொறுமையா கேளுங்க. என்னங்க சின்ன சிறு வயதுல இருந்து எந்த ஒரு ஆணவரை நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கிட்ட கூட நான் பேசுறதும் கிடையாது. எந்த ஒரு ஆணவர் கை எம்மள பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் நான் பார்த்தது நான் உங்களை தான் முதல் பேசுறது உங்க கூட தான் முதல் தான் உங்க கை எம்மள பட்டு. இந்த ஆத்துல நான் விழுந்திருக்கும் போது நீங்க தொட்டு நீங்க தூக்கினீங்க இல்லையா? நீங்க தொட்டு தூக்கிறதுனால எனக்கு நீங்க தான் திருமணம் செஞ்சுக்கிறோம். நீங்க யாரு? யாரு? நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு 7 வயசா கூட எட்டாதுமா. வாய் மூடுங்க. காதலுக்கு வந்து ஜாதி மதம் ஏழை பணக்காரனெல்லாம் பார்த்து காதல் வராது. 2 மனசு ஒண்ணு சேர்ந்தாலும் காதல். அது சரிம்மா, அவங்க அப்பா ஒத்துக்குவாரா? நான் என்ன கேட்டாலும் எனக்கு தந்தை எனக்கு தடையில்லாம செஞ்சு வைப்பாரு. நீங்க பணக்கார குடும்பம், நீங்க ஏழ்மையான குடும்பம், இதெல்லாம் சரி இல்லைங்க. என்ன காதலிக்க முடியுமா? எனக்கு திருமணம் செய்து சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாதுமா. முடியாதா? இந்த ஆத்துல நீங்க தானே காப்பாத்துறீங்க. உங்களுக்காக மறுபடியும் இந்த ஆத்துல வீந்து என் உயிரை நான் விட்டுட்டோம். நானு உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா? என்னதான் இருந்தாலும் நீங்க நாட்டு இளவரசி. எந்த ஒரு இன்பத்துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன் ஒரு சத்தியம் செய்து. எந்த ஒரு இன்பத்துன்பம் வந்தாலும் நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்.
காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தார் கடவுளுக்குள்ள அடி பிரிய சகி சொல்லிவிடவா ஒரு கவிதையா சொல்லிவிடவா அந்த நிறவை எடுத்து தவறி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா அடி பிரிய சகி சொல்லிவிடவா ஒரு கவிதையாய் சொல்லிவிடவா அந்த நிலவை எடுத்து தவறி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா அடி பிரிய சகி சொல்லிவிடவா ஒரு கவிதையாய் சொல்லிவிடவா அந்த நிலவை எடுத்து தவறி வீசவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா மணிவரை நாட்டை ஆண்டு வர மணிமாறனுக்கு என் அந்தரங்க காதலை சோறுமதியை திருமணம் செய்து வைத்து விட்டேன். இப்போதுதான் என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. எஜமா உங்களை கேட்டாளுக்கு அவமானமாக தெரியும் எனக்கெல்லாம் காரி காரி மீறாங்க எதற்காக ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி அந்த காதலி இந்த நாட்டு மண்ணு கூட்டி வச்சிருக்கீங்களா ஐயா ஏன் போகவே வரலையா குட்டி வைத்தேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆமா. அதுதான் கிடையாது. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் ஒரு பொருளை விட்டால்தான் ஒரு பொருளை அடைய ஒரு முடியும். பொருளை விட்டுதான் ஒரு பொருளை பிடிக்க முடியும். இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பது பல நாள் கனவு. ரொம்ப நாள் ஆசை. அதற்காக தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொடுக்க ஒரு நாட்டியக்காரி அந்தரங்க காதலியாக்கி ஆஹா. இந்நாட்டு கிழட்டு மன்னனுக்கு திருமணத்தை செய்து வச்சு ஓ இப்போ இது புரிகிறதா? புரியுதையா. என்னுடைய தந்திரா புரியுதையா. இந்த திருமணத்தை நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று என் செவியால் காதால கேட்கணும். சந்தோஷமா
ஜோராக ஓர் ஆடவன் புள்ளிமான் போல் ஆடி பாடிக்கொண்டு செல்கிறான். ஆமாங்க. அந்த ஆடவன் யாராக தெரியலையே. புறப்பட நம்முடைய காதலை கண்டெடுத்துல எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சமயத்தை வாங்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. என்னங்க என்னுடைய தந்தையிட சென்று நம்ம இவருடைய காதலை எடுத்து சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வைக்கிற நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல நான் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பேன். அப்படியா? ஆமாங்க. நானும் எங்க அம்மாவோட நம்ம காதல் எடுத்து சொல்லி திருமண சம்மதத்தோடு நாளை இதே சீக்கிரமா காத்திருப்பேன். அந்த ஆடவன் யார் தெரிகிறதா? அவன் மகன் அன்று அவன் தங்கையை கொட்டனுக்காக முப்படை தளபதி என்று வராமல் மார் மீது விடலாமா இல்ல விட்டு கத்திரமணி நான் சொல்வது போல் செய். சொல்லுங்க, பிறகு நான் பார்த்து சொல்கிறேன். இந்த ஆலமரத்துக்கு ஒன்றமெல்லாம் போக போக தெரியும். பொறுத்திருந்து வாருங்கள். வருகிறேன். அம்மாவை தேடுவேன், தூரி காணவில்லையே. அம்மா 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 நான் பாடும் நேரம் அப்போதுதான் ஏன் ஒரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில நிற்கும். நான் பாடும் நேரம் அப்போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும். நான் தூங்க மாட்டேன் அப்போதுதான் உன்னோட நூலோ இல்ல என்னோட வாரம் இல்ல காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஒரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடு நேரம் அப்போதுதான் யார் யாரோ ஆசைப்பட்டு சேர்த்து வைக்கும் அண்ணங்கிலேயே என் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊரார்கள் ஏற்றி நிற்கும் ஏறி நிற்கும் தன்னம் தனியே அதை போல நானும் இங்கு தான் வாடுவேன். பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் அப்போதுதான்
விட்டு தள்ளி ஏகணும் வந்தாலே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் தாங்காத வாரம் எல்லாம் தங்கணும் விதியோடு போது அடி தங்கச்சி குடிக்காரே இவ மூங்கச்சி பாட்டாலே சோகம் தீரும் அதனால பாடுறேன் ஏ ஒரு மதுரை பக்கம் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் என்ன இது வேலைக்கு போயிட்டு வரணும் போன மகன் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே என்னதான் வேலை செய்யறனது வாடா ராஜா என்னடா மண்டியில ரத்தமா வருது என்னடா ஒண்ணும் இல்ல முதல்ல உட்காருடா வேலையை பார்த்து செய்யக்கூடாதா இப்படி எடா ஒரு வேலை செய்யறது அப்படி என்னடா வேலை செஞ்ச ஐயோ இவ்வளவு ரத்தம் வருது ராஜா என்னடா ஆச்சு எப்படிடா பட்டது யாருன்னா தெரியலம்மா மறைமுகமா இருந்து அடிச்சுட்டாங்கம்மா மறைமுகம் அடிச்சாங்களா என்னடா சொல்ற தப்பு செய்யாத யாரும் அடிக்க மாட்டாங்கப்பா நீ என்னப்பா தப்பு செஞ்ச ஆத்துல ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க அவங்க உயிரை தம்மா காப்பாத்தினேன் உயிரை தன்னடா காப்பாத்தின அதுக்கு என்னடா காப்பாத்தின பிறகுதான் தெரிஞ்சு அவங்க நாட்டு இளவரசி என்று அவங்க சொன்னாங்க என்ன எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மணந்தால் உங்களை தான் மணந்து கொள்வேன் இல்லை என்றால் இறந்துடுவேன் சொல்லிட்டாங்கம்மா ஐயோ எவ்வளவோ எடுத்து சொன்னம்மா அதையும் மீறி மீறி என்னடா நானே மனசு பறிவு கட்டவனே என்னடா வார்த்தை சொல்ற ஒரு நாட்டு இளவரசி ஆத்துல விழுந்துட்டா காப்பாத்தணும்னு சொல்ற காப்பாத்துறது தப்பு இல்லப்பா அந்த பெண்ணு மனசை பறி கொடுத்துட்டா நானும் என் மனசை பறி கொடுத்துட்டுமான்னு சொல்றியே டே மனசை பறி கொடுத்துட்டு சொன்னதுக்கே உன்னை இந்த கதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா மன்னர் குடும்பம் எங்க நாம எங்க நமக்கு அவங்களுக்கு எப்படிரா ஒத்து வரும் டே ஏன்டா உனக்கு பேர்பட்ட ஆசை ஏன்டா உன் புத்தி இப்படிலாம் மாறுது வேண்டாண்டா அம்மா சொல்றது கேளு ராஜா அந்த பெண்ணை மறந்துருப்பா என்ன அந்த பெண்ணை மறந்துரு முடியாதம்மா இறந்து விடு சொன்னாலும் சொல்லுங்க நான் இறந்து விடுகிறேன் ஆனால் அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா மறக்க முடியாது அட பாவி ஒரு பெத்த தாய் இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் நான் உயிரை விட்டால விடுவேனே தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே டேய் நீ எனக்கு மகன் நீ எனக்கு மகன் உனக்கு இந்த தாய் வேண்டுமா இல்ல அந்த தார வேண்டுமா தாயா இல்ல தாரமா நீ முடிவு பண்ணிக்க எனக்கு தாய் தானம்மா வேண்டும் தாய்க்கு பின் தானம்மா தாரம் 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஈடு இல்லை இந்த உலகில் எதுவுமே கிடையாதம்மா அம்மா எவ்வளவு பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா ஆனா பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா தாயுடைய அன்பு வாங்க முடியுமா அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நானும் அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நானும் அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நானும் அம்மாவை வாங்க முடியுமா 1000 உறவு ஒன்று தேடி வந்தேன் என்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா 1000 உறவு ஒன்று தேடி வந்தேன் என்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாரிடா தெய்வ
தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் வந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான். பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பான். இரவட்டான பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பான். உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சு சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறு விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாரிடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதென்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் வந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தா. என்ன துடி துடி துடிச்சா கண்ணுக்கு அது போகம் வந்தா. சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுற்றும் பூமி அம்மா. பெற்றெடுத்த அன்னைய சுற்றி பெற்றுக்கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. பேதையாய் அவள் இருப்பா, பேதையாய் உனை வளப்பா. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுனக்கு. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுனக்கு. உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. ராஜா, இந்த அம்மா மேல உனக்கு கோவை இல்லையே. இருந்தாலும் நாளை இதே இடத்துக்கு வந்துடுற, நீ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டம்மா. நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது, என்னை மறந்துடுங்க மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோம்மா. சரிப்பா, சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடு. என்ன போயிட்டு வா. தங்கச்சாங்கம்மா கோயிலுக்கு போறேன்னு போனவோ இன்னும் வரவே இல்லப்பா. கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா, நீங்க வீட்டுல இருக்கம்மா. தங்கச்சி எங்க பேரு நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. என் அவைக்காவலத்தில் உரைத்து சென்றவன் இதுவரை என்னானது தெரியாமல் திணத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கதிரோட ஓய்ச்சி மட்ட மேல அடிச்சு அழகி கீழே ரெண்டாவது நோக்கணுங்க. யாரும் வந்தா குட்டி தீனிக்கு கேடு பூமிக்கு வரமாக இருக்கிறாயே. ஐயா, நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். மட்டும் தலை சிறந்தவன். உன்னை
கதிரவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். சரிங்க. கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தாலே மலர் கொடி. ஆமா, அவள் எங்கிருப்பாள்? அவ குளக்கரையில் போயிருப்பாங்க, அங்க போனா மடக்கலாம். தினந்தோறும் குளக்கரைக்கு சென்றிருப்பாள். ஆமா. புறப்பட நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி குளக்கரை என்று உரைத்தான். குளக்கரை வந்தான். மலர் கொடி தென்படவில்லையே. இல்லைன்னா அது தெரிய முகமாரியம்மன் ஆலயத்துக்கு போய்க்கிறான். கல்யாணத்துக்கு போய்க்கிறான், கால் எடுத்து குளக்கரையிலிருந்து ஜலத்தைக் கொண்டு அதோ தெரிய முகமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். ஆமாங்க. இவளை விடலாமா? விடாதே. இல்லை விட்டுத்தான் வைக்கலாமா? விடாதே அவளை. புறப்படு. கவிஞர்களில் கற்பனையில் ஊறுவது ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அதை பார்த்தாயா? புள்ளிமான் போல் ஆடி பாடிக்கொண்டு செல்கிறாளே சித்திரப்பாவை. ஆமாங்க. இவளை விடலாமா? விடாதே. இல்லை விட்டுத்தான் வைக்கலாமா? விடாதே அவளை. குறுக்கு வழியைச் சென்று லபக்கென்று பிடிக்க விட. தூக்க வைக்கும் ராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூக்க வைக்கும் ராத்திரி தூக்க வைக்கும் ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி பாடி பாடிக்கொண்டே வந்தாச்சு. அதோ தெரிய அந்த அம்மா நாளை போக வேண்டும். பொழுதோட போகி விடலாமே. அட பாவி, இன்னும் அட உயிரோட இருக்கிறீங்க. நாகப்பனவர்கள்ல மணிமணி நாட்டை ஆளப் பிறந்த சிங்கமணி. அட பாவி, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுங்க. ஏற்கனவே என்னுடைய அண்ணங்கிட்ட உதப்பட்டு இருக்கிறீங்க. அட பாவி, நீ எத்தனை என் பின் தொடர்ந்து வந்தாலும் சரி, உன் ஆசை எல்லாம் ஒருபோது என்ன நிறைவேறாது. என்ன அதிகமா பேசுற? எதனா பேசுற நடக்கிறதே வேற. நண்பா, முன்னாள் கோட்டைக்காரன் நாகப்பன் மகன் கதிரவன் வந்தாலும் வந்து விடுவான். ஆமாங்க. சர்வ ஜாக்கிரதை. பார்த்துக்கிறேன். எல்லபுரத்திலே இவளை நான் பார்த்து நிஜமா விட்டு போறேன். ஜெகதல கில்லாடி. அப்படியே வா. மலர்கொடி. போது நிறுத்துங்க. என் கைத்தகம் பட்டக்கிளே. அன்று தப்பித்து விட்டான். இன்று எவன் காப்பாற்றுகிறான் என்று பார்க்கலாமா? அட பாவி, மூளை கட்ட முட்டா, உனக்கு ஒரு காதல் ஒரு கேடா. அட பாவி, நான் வணங்கக்கூடிய அந்த அம்மன் கண்டிப்பா என் கற்பை காப்பாத்துவான். உண்மையாக? ஆமா, நிச்சயமாக. நிச்சயமாக. என் நிச்சயக்கு இணங்க முடியுமா முடியாது? முடியாது. ஆமா. விட்டு விடு வேண்டாம். வெற்றி வீடு வேறடி பண்டிகை ஒட்டி எனக்கு வெற்றி வீடு வேறடி சாட்டேர் உத்தர மாட்டி வரை பேரு சாட்டேர் உத்தர மாட்டி வரை பேரு ஏழு கூட பக்கம் எழில பேசு வெற்றி வீடு வேறாடி
அணைத்தேன்